قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحة عند فطره وفرحة عند لقاء ربه أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எல்லா புகழ்ச்சியும் சர்வ உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகன் வல்லவனாக உரித்தாக்கமாக நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அடித்தவராமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் மற்றும் முஸ்லிமான மூமினான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம்முடைய வாழ்நாளில் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, ரமலானுடைய அற்புதமான இந்த வருகை நிகழ்வதாக ஒரு சிறிய விஷயங்களை நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான ஏற்பாடு நமக்கு மத்தியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய சிந்தனைக்கு பாக்கியமான நோன்பாளிகளே என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முதலாவதாக பாக்கியமான நோன்பாளிகளே என்கின்ற இந்த வார்த்தையை இரண்டு கோணத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்துவிட்ட காரணத்தினால் அதுவே பெரிய பாக்கியம். ஏனென்றால் நேற்று மகரிபினுடைய தொழுகையிலே ஜனாச தொழுகை வைக்கப்பட்ட நபர்கள் நிறைய நபர்கள் நமக்கு தெரியுது. ஒரு 5 முக்கியமானவர்கள் நேற்று மகரிபிலே ஜனாச தொழுகைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் அடக்கமாகி இருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பாக மன்னடி ஈத்கா மஸ்ஜிதினுடைய மிகப்பெரிய ஒரு இமாம் தாகா மிஸ்வாஹி என்று சொல்லக்கூடிய பல்லாண்டு காலமாக தள்ளாத வயதிலும் கூட தீனுடைய பணிகளை செய்து கொண்டிருந்த மிகப்பெரிய மகனார். தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய பொருளாதார என்பதாக சொல்லப்பட்டார். இதுவரை 2 வரையும் வந்துவிட்டு அந்த ரமலானை அடையக்கூடிய ஒரு நிலை அல்லாமல் செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் இருந்திருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய இந்த பாக்கியத்தை அடைந்த நாம் உண்மையிலேயே பாக்கியத்திற்குரியவர்கள். காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாரிக்கனா ஃபீ ரஜபி வ ஷஅபான், ரஜபுடைய மாசத்திலேயும் ஷஅபான் மாசத்திலேயும் அல்லாஹ் பரக்கத்து செய்யும். ஒவ்வொருனா ரமலான பரக்கத்து தனியாக கேட்கணும்னு அவசியம் இல்லை, ரமலானில் எங்களை அடைய வச்சிரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாதத்துக்கு முன்னாடியே துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்து அந்த சஹாபாக்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பது உண்மையிலேயே பாக்கியத்திற்குரிய ஒன்று. 2 சகோதரர்களை குறித்து ஹதீஸிலே ஒரு செய்தி ஒன்று வரும். அதாவது ரஜுலானி கௌமி தை என்ற கூட்டத்திலிருந்து 2 சகோதரர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க 2 பேருக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இந்த மாதிரி இப்போ நாம் எப்படி ஈமான்ல ஒரே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமோ அதே மாதிரி மூத்தா போய் நம்ம சொர்க்கத்திலையும் ஒரே நண்பர்களாக ஒரே நேரத்தில் இருக்கணும். அதனால என்ன செய்யறது, நான் 2 ரக்காத்து தொழுதாலும் நீனும் 2 ரக்காத்து தொழுவணும், நான் 1 ரூபா சதக்கா செஞ்சேன்னா நீனும் 1 ரூபா சதக்கா செய்யணும். இப்படி நமக்கு மத்தியில் கரெக்டாக லெவலாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நாம் ஒரே கேட்டகரியில் இருப்போம், சொர்க்கத்திலையும் ஒன்றா இருப்போம் என்பதாக 2 பேர் முடிவு செய்து கொள்வார்கள். அற்புதமான விஷயம். ஆனால் அல்லாஹ்வினுடைய கதிர் ஒரு நேரம் வரும், 2 சகோதரர்களில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும்.
ஒரு நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். இன்னொரு சகோதரர் அவர் ஷஹீதாக போர்க்களத்திலே கலந்து அவர் ஷஹீதாகி விடுவார். இவர் அந்த போரிலே கலந்து கொள்வதற்கு முடியாமல் போய்விடுவார். ஒரு 2-3 மாசம் உயிரோடு இருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு சாதாரணமான மரணத்தை அடைவார். முன்னாடி மௌத்தா போன சகோதரர் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்து. ஷஹீது சாதாரணமானது இல்லை இல்லையா, அந்த அந்தஸ்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் முன்வைப்பார்கள். இரண்டாவது மரணித்து போன சாதாரணமான சகோதரர் அவர் இந்த ஷஹீதை விட முன்னாடி சொல்றதுக்கு போயிட்டார் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்பாங்க. குறிப்பாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன சொல்றீங்க? இவர் சாதாரணமான மரணத்தை அடைந்தது, அவரோ ஷஹீதினுடைய அந்தஸ்தை அடைந்தது. ஆனா இவர் ஓவர்டேக் பண்ணிட்டு எப்படி சொல்றதுக்கு போனாரு அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் நான் கவனத்திற்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் லைஸ அது சாம ரமலான், அவர் ஒரு ரமலான் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்கிறார் பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில், அவர் ஒரு ரமலானை எக்ஸ்ட்ரா அதிகப்படியாக பெற்றிருக்கிறார். இவர் ஃபமா பைனஹுமா ஃபலமா பைனஹுமா, இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? அப்பொழுது மா பைன சமாவாதி வல, வானம் பூமிக்கு இடையில் உள்ள தொலைதூரத்தை விட அதிகமான அந்தஸ்து இருவருக்கு மத்தியிலே இருக்கிறது. என்ன காரணம்? ஒரே ஒரு ரமலானை அதிகப்படியாக பெற்றுவிட்டார் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் என்றால் நாம அந்த இடத்தை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைவது ஒரு பாக்கியத்திற்குரிய விஷயம் என்றால் அந்த ரமலானே ரமலானாக கழிப்பது என்பது அதுதான் மிக மிக முக்கியமான பாக்கியத்தை குறித்தார்கள். எனவேதான் சஹாபாக்கள் இந்த ரமலானுக்கு வந்துருச்சுன்னா துஆ கேட்பாங்க. 2 துஆ கேட்பாங்க. அல்லாஹும்ம சல்லினா மின் ரமலான், யா அல்லாஹ் நாங்கள் சலாமத்தான நிலையில ரமலானை அடைய வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்கணும், எந்த மன கஷ்டமும் இருக்கக்கூடாது, அமல் செய்வதற்கான சூழல் இருக்கணும். இந்த நிலையில நாங்கள் ரமலானை அடையணும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ரமலான், ரமலானை நாங்கள் பத்திரமாக சலாமத்தோடு வைத்திருக்க வேண்டும். பாவங்கள் செய்து ரமலானை நாங்கள் வீணடித்து விடக்கூடியவர்களாக இருந்து விடக்கூடாது. ரமலானுடைய துஆவை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்து பொதுவாகவே எல்லா இபாதத்துமே நம்மை விட்டு செல்கின்ற பொழுது ஒன்று துஆ செய்யும், பதுவா செய்யும். தொழுது நல்ல முறையில் தொழுத தக்பீர் கட்டி சஜிதா வரையில் எல்லாத்தையும் சலாம் கொடுக்குற வரையும் நிரப்பமாக அவர் முடிச்சார் அப்படின்னு சொன்னால் ஹஃபிலக்கல்லா கமா ஹஃபில் தனி, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக, என்னை நீ எவ்வாறு பாதுகாத்தாயோ அது மாதிரி. சாதாரணமாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டுட்டு வைக்கிற தட்டு, அந்த தட்டை ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை வலிச்சு ஒரு வருகை இல்லாமல் அந்த கண்ணியமான முறையில் அதை இது பண்ணினாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த தட்டு துஆ செய்கிறான். அல்லாஹும்ம அஜிர்ஹு மினன்னார் கமா அஜரனி மினஷ் ஷைத்தான், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டு என்னை இவர் காப்பாற்றியதை போன்று இவரை நரகத்திலிருந்து நீ காப்பாற்றிடுவாயாக என்று அந்த தட்டு துஆ செய்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சாதாரணமாக நம்ம சாப்பிட்டு வைக்கிற தட்டுக்கே இந்த அளவுக்கு துஆ செய்யக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்னா இந்த ரமலான் என்பது நம்மை விட்டு வந்தடைந்திருக்குது. பெரிய ஒரு விருந்தாளியா வந்திருக்குது, பெருசு அது. இது நம்மை விட்டு செல்கின்ற பொழுது நமக்காக துஆ செய்யக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்ன செய்கிறது என்பதை குறித்துட்டான ஒரு சிறிய ஒரு விஷயம்தான். அல்லாஹ் நிறைய விஷயம் இருக்கு. ரமலானுடைய சிறப்புகளை குறித்து ஏராளமாக பேசலாம். இந்த ரமலானுக்கு மற்ற மாசத்துக்கு உண்டான வித்தியாசங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். குர்ஆனை இறக்குவதற்காக அல்லாஹ் தேர்வு செய்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இப்படி நிறைய அம்சங்கள் இருக்கு. நம்ம அதை பற்றி எல்லாம் பேசுறது இல்லை. ரமலான்ல அல்லாஹ்
ஈமான் கொண்டவர்களே என்று அழைக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 2 விதமாக அழைப்பான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அழைப்பார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மனிதர்களே, முஃமின்களே என்று அழைப்பார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 86 இடத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அழைக்கிறார். 18 இடத்துல யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அழைக்கிறார். ஏன் இந்த வேறுபாடு? எதுக்காக அல்லாஹ் அழைக்கிறான் அப்படின்னு சொன்னால், பொதுவாக எல்லா மக்களுக்கும் உண்டான மனித தன்மையை குறித்து பேசுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைக்கிறார். ஈமான் கொண்ட மனிதர்களிடத்திலே மட்டும் இஸ்லாத்தினுடைய உள்கட்டமைப்பை குறித்து அன்பாக பேசுகின்ற பொழுது அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று பேசுகிறான். இந்த ரமலானை குறித்து பேசுகிற பொழுது அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கடமை குத்திப என்று சொன்னால் ஃபர்து, விரும்பினவங்க வைக்கலாம், விரும்பாதவங்க விட்டுக்கலாம் இல்லை, கண்டிப்பாக வைத்தாக வேண்டும். வைக்காவிட்டால் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டிய வரும் என்பதை அல்லாஹ் தஆலா அங்கு சொல்கிறார். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கியாமத்துலேனா இதுக்கு போகும்பொழுது, மேராஜுக்கு போய் இருக்கும்போது ஒரு கூட்டத்தை என்னால் காண முடிந்தது. தன்னுடைய கால்களினால் நெருப்பு சங்கிலினால் விலங்கிடப்பட்டு அவர்களுடைய வாய் உதடுகளெல்லாம் பீந்து அறுக்கப்பட்டு அதிலிருந்து சீலும் சலமும் இரத்தமும் வழிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர்களை பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மன் ஹாஉலாய், யார் இந்த வேதனைக்கு உரியவர்கள் என்பதாக கேட்கிற பொழுது, ரமலானுடைய மாதம் வந்து அந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைக்காமல் போனவர்கள், இவர்கள் தான் இந்த தண்டனைக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே மாதிரி கவாயிது தீனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது 3 அம்சங்களாக இருக்கும். அந்த 3 அம்சங்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவன் மறுத்தான் என்று சொன்னால் அவன் மரண தண்டனைக்கு, இஸ்லாமிய சரியத்தின்படி மரண தண்டனைக்கு உரித்தானவன். அவன் முர்த்தத்துடைய சட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் 1 லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை ஒரு முஃமினாக இருந்த ஒருவன் மறுத்தான் என்றால் அவன் முர்த்தத்துடைய ஸ்தானத்திற்கு வருவான். 2வது ஹம்சத்து சலவாத், 5 நேர தொழுகை, அதெல்லாம் ஒரு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மறுத்தான்னா அவன் முர்த்தத்துடைய நிலை சட்டத்திற்கு வருவான். 3வது சியாமு ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறத ஒருத்தன் மறுத்தான்னா அவன் முர்த்தத்துடைய ஸ்தானத்திற்கு மாற்றத்திலே அமைக்கப்படுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது என்பது கட்டாய கடமை. ரொம்ப முடியலை, உச்சகட்டமான நிலையில் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு சலுகைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொன்னான், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டும் நோன்பு கடமையாக, உங்களுடைய முன்னால் உள்ள சமுதாயத்திற்கும் இது மாதிரி கடமையாகப்பட்டு இருக்குது அப்படின்றான். எதுக்குன்னு சொல்கிறான்னா, கொஞ்சம் நமக்கு ஒரு ராகத்தை காட்டி கொடுக்குறான். நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் போயிருச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டு கரண்ட் போயிருச்சு, உடனடியாக நம்ம பார்வை எங்கே போனால் பக்கத்து வீட்டில் பார்ப்போம். அங்கே கரண்ட் இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றார். அங்கே கரண்ட் இருக்கு, இங்கே தான் கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் வரத்தில் இருக்கிற மரத்தில் வருவார். அங்கே என்ன ஆச்சு, நம்ம வீட்டில் தான் கரண்ட் இல்லை, மாறுங்க அங்கே எதிரிங்க என்பதாக சொல்லி கணவனை ஒரு மாடாப்படுத்துறது. அது பொதுவாக இயற்கையான அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மட்டும் இது மாதிரி இல்லைப்பா, முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு இது மாதிரி ஏன் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லணும்? இந்த ஆயத்தை எதை உணர்னா, யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசை தான் விரும்புகிறான், கஷ்டம் கொடுக்குறான்னு நீங்கள் நினைக்காதீங்கன்றாங்களா? அப்படி என்ன இல்லை, கஷ்டம் தான் கொடுக்குறோம். காலையிலிருந்து நோக்கு வச்சுன்னா ஒரு சின்ன ஒரு எச்சி கூட இது பண்ணக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது.
கஷ்டம் இல்லையா? ஆனால் அல்லாஹ் சொல்றான் யுரீதுல்லாஹு பிகுமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை விரும்புகிறான் என்று. இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்கள் அதிகமாக வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதனுடைய விடைகளை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகளாவிய அடிப்படையில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான உலகளாவிய அடிப்படையில் உயிர்கொல்லி நோய், கேன்சர் மாதிரியான உயிர்கொல்லி நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய சமுதாயம் மிக குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயம் அதிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன என்பதாக நம்ம பார்க்கிற பொழுது 2016 பயாலஜியில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று நோபல் பரிசை பெற்ற ஓசுமி என்று சொல்லக்கூடிய ஜப்பான் நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் வைக்கக்கூடிய அந்த விரதம், அந்த நோன்பினுடைய இதுதான் அவர்களுடைய எல்லா விதமான உடல் நோய்க்குமான தீர்வையும் அது கொடுக்கிறது. அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ், அந்த குளுக்கோஸ் ரோம்பு இருக்கின்ற பொழுது சுத்தமாக அதனுடைய இது இல்லாமல் லிவரில் இருந்தும் கிட்னியில் இருந்தும் அவைகள் அப்படியே அதற்கு பரப்பப்படுகிறது. அதற்கு அடுத்ததாக உடலிலே இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு குளுக்கோஸ்களாக மாறி கடைசியாக அவனுக்கு கேன்சர் போன்ற எல்லா கிருமிகளும் அவனுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவைகளாக அவைகள் உருமாற்றம் செய்யப்பட்டு மாற்றப்படுகின்றன. இவனுக்கு என்னென்ன உடலிலே ஒரு வருடம் முழுவதும் என்னென்னத்தையும் சாப்பிட்றான். ஏதாச்சும் ஒரு இடத்துல அதுலேயும் நம்ம குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள்லாம், நம்ம ஆள் இருக்கக்கூடிய பகுதியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மினாராவை பார்த்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் பரோட்டாக்கெல்லாம் நிறையா இருக்குதா, கிரில்லி சிக்கன் நிறையா இருக்குதா, சவர்மா நிறையா இருக்குதா, இதெல்லாம் பார்த்தா நிறையா இருக்குதா, சரி கரெக்டு நம்ம பகுதிக்கு வந்துட்டோம், இங்கே பள்ளிவாசல் எங்கே இருக்குன்னு நம்ம கேட்டு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடித்து கொள்ள முடியுன்ற சூழலுக்கு அவ்வளவு நிரப்பமான முறையில் சாப்பிட்றோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடலாம். குழு வஷ்ரபு, சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்லி, அந்த அடிப்படையில் நாம் சாப்பிட்டு சேர்த்து வைத்த அந்த கழிவுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாக ஆகிறார். நீ சாப்பிட்டுட்டு நோன்பு வைக்காமல் ஒரு மாதத்தில் பட்டினியாக இருக்கிறத கஷ்டப்பட்டுட்டு கடைசி காலத்தில் படுத்த படுக்கையாக கொடிய நோய் இறக்கக்கூடிய அந்த நிலை உனக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. யுரீதுல்லாஹு யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நாடலை, உங்களுக்கு லேசை தான் கொடுக்குறான். நீங்கள் அது மாதிரியே இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், மன நிம்மதியை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். கடைசியாக இந்த ரமலான் நம்மிடத்தில் எதற்காக வந்தது? லஅல்லகும் தத்தகூன். இதுதான் முக்கியமானது. என்ன லஅல்லகும் தத்தகூன்? இறையச்சம் கொண்டவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். இறையச்சத்தினுடைய பயிற்சி இந்த ரமலானில் முதலாவது இஹ்லாஸ். எந்த அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக என்பதாக செய்யக்கூடிய பயிற்சின்றது முதலாவது இந்த நோன்புல ரொம்ப முக்கியமானது. மற்ற இபாதத்து இருக்க, தொழுகை, மற்ற இதெல்லாம் இருக்கு, அல்லாஹ்வுக்காண்டி செய்யறானான்னு நம்மளால கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தன் காலையிலிருந்து மாலை வரையிலும் ஒருத்தன் தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிறான்னா கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது அவனுக்கு அன்பும் அச்சமும் இருந்தால் மட்டுமே அவ்வாறு இருக்க முடியும். அப்படி அதற்கான பயிற்சியை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பின் மூலமாக கொடுக்குறான். ரெண்டாவது தக்வா வரணும்னா நாம் இபாதத்தில் நாம் கவனம் செலுத்தணும். நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு சகது வச்சுட்டு மாஷால்லா அவர் படுக்கிறது தான். அதோட சில பேர் லுகருக்கு எந்திரிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நோன்பு கஞ்சு தூக்குறதுக்கான டிவி எழுப்பி போய் நோன்பு கஞ்சு வாங்கிட்டு வாங்க, டைம் ஆச்சு. எங்கே படுத்தாரு, எப்போ படுத்தாரு? சகர் வச்சுட்டு படுத்தார். சகர் வச்சுட்டு மாசால இஃப்தாருக்கு ரெடி ஆகுறதுக்காண்டி நோன்பு கஞ்சு தூக்கிட்டு வர்றாரு. என்னன்னா அவர் நோன்பு வச்சுருக்காருங்க, தூங்கட்டும், அவர் நோன்பு வச்சுருக்காங்க. அல்லாஹ் தஆலாவினுடைய ஏற்பாடை பாருங்க. ரமலான் மாதம் நோன்பு வைப்பது என்பது தூக்குவதற்கானது அல்ல. அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக என்பதை குறிப்பதற்காக தான் பத்ரு களத்திலே அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கலாம். பத்ரு யுத்தம் அது அதனுடைய டாபிக் வரும்போது பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்திலே அது ஏற்படுத்திய அதிர்வலைகள் என்பது இன்னமும் அடங்கலை.
அப்படிப்பட்ட தாக்கம் 313 சஹாபாக்கள் பல்லாயிரக்கணக்கான எதிரிகளை சந்திப்பதற்கு இருக்கிறார்கள். வறுமையான கஷ்டமான நிலை. அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்குறான். இந்த கடமையாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட போராளிகளுக்கு மத்தியில அவங்க நோன்பு வைக்க தான் இருந்தாங்க. அது மாதிரி இருக்கும்போது நீ நோன்பு வச்சுட்டன்ற காரணத்தினால படுத்து தூங்குவதை கொண்டும் நாம் அமைத்து கொள்ளக்கூடாது. முடிந்த அளவுக்கு குர்ஆனோடு அதிகமாக தொடரும். குர்ஆனுக்காகவே அல்லாஹ் தஆலா விசேஷமாக குர்ஆன் ஓத தெரியாதவங்க குர்ஆன் ஓதுறதுக்கான முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள நாம் குர்ஆன் ஓதுறது கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய குர்ஆன்கள் அதிகமாக நல்ல சத்தமாக ஓதுறாங்களா? உடன் நம்முடைய முன்னவர்கள் எந்த அளவுக்கு குர்ஆனுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினாங்க. இமாம் யார் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே ரக்அத்தில் ஒரு குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். இதை பார்த்து போட்டி போட்ட இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், ரமலான் மாசத்துல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அவங்கள பார்த்து போட்டி போட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிக்கக்கூடியவர், இரவுல ஒன்று பகல்ல ஒன்று என்பதாக முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். நம்ம அந்த அளவுக்கு முடியும்னா முடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி குறைஞ்சபட்சம் இந்த ரமலான்ல ஒரு குர்ஆனாவது நாம் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு போட்டியோடு நாம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம போட்டி போடணும். என்ன எவ்வளோ குர்ஆன் முடிச்சிருக்க, நீ இவ்வளோ முடிச்சிருக்கியா, நான் பாரு ஓவர் பேக் பண்ணுறான் பாரு, நீ முடிச்சே ஆகணும் பாரு அப்படின்னு சொல்லி அபாஹமும் ஃபீ குர்ஆன், குர்ஆனுடைய விஷயத்தில் போட்டி போடுவதை அல்லாஹ் பார்த்து ரசிக்கிறான். அதனால குர்ஆனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துறது. அது சஹருடைய நேரம்லாம் நமக்கு நிறைய கிடைக்குது. கியாமுல் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறைஞ்சபட்சம் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம உறுதிமொழி எடுத்துக்கொள்வது, ரமலான் ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை யா அல்லாஹ் நான் ஜமாத்தினுடைய தொழுகையை நான் விட மாட்டேன். ஜமாத்து தொழாமல் நான் ஜமாத்தோடு தொழக்கூடியவனாக இந்த ரமலான் மாதம் முழுவதும் நான் ஜமாத்தோடு தொழக்கூடியவனாக இருக்கேன். பெண்கள் என்ன செய்கிறது? பெண்கள் அவ்வளவு அந்த தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்திலேயே அந்தந்த பக்தினுடைய ஆரம்ப நேரம் எங்கே பார்த்து எல்லா மஸ்ஜிதினுடைய நேரங்களும் அவ்வளவு பக்தில் தான் குறிப்பிடப்பட்டது. அப்போ நம்முடைய மஹல்லாவில் உள்ள மஸ்ஜிதில் என்னென்ன நேரங்கள் போட்டிருக்காங்கன்றதை அந்த நேரத்தை பார்த்துட்டு அந்த நேரத்தில் கரெக்டான முறையில் நம்முடைய தொழுகைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ரமலானை சலாமத்தோடு அடைந்ததை போன்று இந்த ரமலானையும் சலாமத்தான முறையில் எண்ணக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரமிக்க புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.